இந்தா தண்ணி குடி. யூ வில் ஃபீல் பெட்டர். இது டீஹைட்ரேஷன் பிரச்சனை. ஐவி கொடுத்துருக்கோம். இப்ப தம்பி பெர்ஃபெக்ட்டா இருக்கான். சரியா நிதின்? இன்டர்வல் நேரத்துல கிரவுண்ட சுத்தி ஓடி ஆடி விளையாண்டுருக்கான். ஒரு துளி தண்ணி கூட குடிக்கல. பாத்ரூம்க்கே போக வேண்டாம்ல. இப்படி பண்றது இவன் மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் தான். சோபனாக்கா, அட சோபனாக்கா, நம்ம ஊர்ல அந்த பாழடைஞ்ச குளம் இருக்குல்ல, அங்க பெரிய கொள்ளக்காரனோட போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. குளத்துக்குள்ள தங்கம் வெள்ளி எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி போட்டிருக்கானா. ஓ ஆ பழைய படத்துல வர நம்பியார் மாதிரி ஒத்த கண்ணு முகமுடி போட்டு தான் அந்த கொள்ளக்காரனை கூட்டு வந்திருக்காங்க. அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா. நல்லா உள்ள போய் பார்க்க. சரி இறங்க. என்னாச்சு நிதின்? ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே. மேகா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. இல்லை அம்மாவும் கூட இருக்கட்டுமா? என்ன தேடுறாங்க? தெரிலங்க. அந்த பக்கம் பாரு. அட எங்கப்பா போறீங்க? தள்ளி நில்லுங்க, பின்னாடி போங்க. நல்லா ஆழமா போய் பாரு. சார், மீதி கீழே இருக்கு சார். சதீஷ் சார் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. டிஒஎஸ்பி இப்போ அவுட் ஆஃப் டவுன். அது வந்து சார், எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏதோ ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? இல்லை தடை செய்யப்பட்ட நோட்டுகளும் கள்ள நோட்டுகளையும் சேர்த்து பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு இந்த இடத்துல தான் ஏதோ குளத்துக்குள்ளே போட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கடவுளே, இனி அது எந்த குளத்துக்குள்ள இருக்கோ தெரியலையே. என்னாச்சுடா? பா சொல்கிறேன். டே பேபி, உங்ககிட்ட பியர் ஏதாவது இருக்கா? இல்லை ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. சரி, ஏதாவது எடு. டே ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணாமல் விஷயத்தை சொல்லு.
நிதின் சொன்ன கதையில் இருக்கிற குளம் நிஜம்தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் தான். டேய், நீ எதுக்கு அந்த குளத்தை தேடி போன? தெரியல. அந்த பையனோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவன் பிரச்சனைக்கான பதில் நான், என் பிரச்சனைக்கான பதிலும் அவன் தான் தோணுது. அத்துமீறி உள்ள போன போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்டும் மொத்தத்தில் நம்பவே முடியல யுவரான. காரணம் அன்னைக்கு சாயங்காலம் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு என்னோட கிளைண்ட் வந்ததுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு யுவரானர். அதுக்கான டிராவலிங் டிக்கெட்ஸ் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கோ யுவரானர். அதுக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றிக்கவே முடியல யுவரானர். அதனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் யுவரானர். கம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே சார். நான் காலையில் வந்திருந்தேன். ம், நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஏதாவது விசேஷமா? நேற்று நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அதை பற்றி சொல்ல தான் வந்தேன். அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. ஜில்லா ஜட்ஜ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு ஹோம் மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்டேட் போலீஸ் தேவைதானா? ஜட்ஜுகளே டைரெக்டாக போய் கேஸ் டீல் பண்ணலாமே அப்படின்னு டிஜிபி கேட்டார். நான் லா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாமாங்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ம், ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதுக்காக லைப்ரரியில் ஆர்கைவ்ஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓல்டு கேஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒன்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம் தான் இறங்கினேன். போலீஸ்காரங்க தான் அதை பெருசாகிட்டாங்க. நீ ஏதோ கள்ளநோட்டு விஷயமா தேடி போன மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பொய் சொல்லி நான் சமாளித்தேன், Baby. அவ்வளோதான். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்லை சார், உண்மைதான். அந்த ரெஃபரன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்பி வை. நான் செக் பண்ணி எழுதி தரேன். அது 7 வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த எலும்பு கூடு 30 வருஷம் பழமையானது ஃபாரன்சிக் சொல்லிட்டு இருக்காங்க. கிளியரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டெல்லியில் இருக்க ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியா? இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே பேபி. பத்தாக்குறைக்கு என்னோட பாஸும் போலீஸ் சீஃபும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் ஷர்மிளா கிட்ட பேசினேன். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. இல்ல உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீயே நேர்ல பார்த்து சொல்லு. நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன்.